மதுரையில் ஒரு தாக்கம் இருக்கிறதுனால தான் பாஜகவுக்கு வர வேண்டிய சௌராஷ்டிரா வாக்குகளை திமுக அணிக்கு போகுது. சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த மக்கள் பலரும் இந்த ஒரு இது இருக்குதுன்னு சொல்றாங்க. இது யாரோ பண்ற அரசியலுக்கு எப்படியோ விளைவுகள் வருது. செயல்பாடுகளை வச்சு உள்ள ஓட்டோட திமுக காங்கிரஸ் கூட்டணி, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ், திருமாவளவன் வைத்துள்ள பறையர் வாக்குகள், திமுக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த், அதிகார பலம், இதுதான் அங்கே முடிவு பண்ணுது. இந்த கருத்து கணிப்பையும் தாண்டி அதிகார பலம் கடைசி 2 நாள் பெருசா விளையாடும். கிராமப்புற உள்ளாட்சியிலே கலைஞர் புரட்சித் தலைவர் பெறாத வெற்றியை பெறுவாங்க. களத்தில் அதிமுக நிற்க மாட்டாங்க நான் சொன்னேன். இங்கே செய்தி தொடர்பாளர் பேசக்கூடியவங்களும் அவங்களுக்காக வெப்பில் பேசக்கூடியவங்களுக்கும் கட்டும் எதிர்ப்பு, கடுகு எதிர்ப்புலாம் அந்த சுமன் ஸ்ரீராமன்லாம் அந்த களம் தெரியாமல் பேசுகிறது. கள்ளக்குறிச்சி அரக்கோணத்தில் சீமானுக்கு கூடிய கடும் கூட்டம். அங்கே போட்டி இல்லை, திமுக அணி கம்ஃபர்டபுளாக இருக்குது. கடைசி 3 நாளில் திமுக அணிக்கிட்ட அதிமுக காரங்க யாரும் நிற்க போகிறதில்ல. இப்போவே எல்லாரும் ஒன்றிய லெவலில் வேலை போயிட்டாங்க. அப்போ அதிமுக ஃபைட்டில் இருக்காது. அது சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டை விஜயகாந்துக்கு மதுரை மத்தியில் மேற்கில் கொடுத்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது என்னோட தேர்வு. எய்ம்ஸ் அப்படிங்கிறது தேசிய அளவிலேயே கொஞ்சம் பிரச்சாரத்துலேயும் சரி, குறிப்பாக உதயநிதி அவர்கள் செங்கல் எடுத்துட்டு இப்போ வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுற அந்த எய்ம்ஸ்ன்ற பிரச்சனை மதுரை தொகுதிக்குள்ளே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாஜக மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்படுறாங்க. இங்கே சீட்டு வராதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அவங்கள சார்ந்தவங்கள்ட்ட ஒரு ரீச் இருக்க தான் செய்யும். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில் தென் மாவட்டங்களில் முக்கியமான சில தொகுதிகளில் நம்முடைய தமிழ் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம வெளியிட்டுருக்கிறோம். ஸோ அந்த முடிவுகள் தற்போது அதே மாதிரி இருக்கா, அது எந்த மாதிரி தேர்தலையும் பிரதிபலிக்கும், அதில் என்ன மாதிரியான மாறுபாடுகள், தொகுதியில் இருக்கிற மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நான் சொன்ன மாதிரி முதலாவதாக தென் மாவட்டங்களில் இருக்கிற சில தொகுதிகள் எடுத்து பேசியிருக்கிறோம். இப்போ அதில் நான் மதுரையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். மதுரையில் பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே சிட்டிங் எம்பியாக வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பேசும்பொழுது மொத்தமாக அங்கே திமுக, அதற்கு அடுத்த அதிமுக, அதற்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலையில் இந்த வரிசையில் இருக்கிறாங்க. ஸோ மதுரையினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வையில்? உங்களோட கருத்தில் நாம் தமிழர் 3வது இடம், பாஜக 4வதுன்னு வருது. இது 1% தான். 1%. நாம் தமிழர் எவ்வளோ வர்றாங்க, பாஜக எவ்வளோ வர்றாங்க? 13-12 இருக்கிறாங்க. 13-12. நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் 3வது இடத்துக்கு ஒரு ஃபைட் இருக்கதாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கலாம். ஏன்னா நாம் தமிழர் மதுரையில் ஒரு தாக்கம் இருக்கிறதுனால தான் பாஜகவுக்கு வர வேண்டிய சௌராஷ்டிரா வாக்குகளை திமுக அணிக்கு போகுது. ஆளுங்கட்சி எங்களுக்கு பாதுகாப்பு, திமுக நாம் தமிழரோட இந்த அரசியல் தமிழர்னு அவங்க ஒரு திருமலை நாயக்கர் மகாலை இடிப்போன்னு சொல்கிறதுலேருந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் அவங்க பெரிய அளவு பண்ணுறதுல அந்த பிறமொழியாளர்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு இருக்குது. அது திமுகவை நோக்கி நகர்றதா மதுரையிலேருந்து என் தம்பி ஜெயந்தன், சகோதரர் மாதவன், பாலா போன்றவங்கள்லாம் அந்த சௌராஷ்டிரா மக்கள் உணர்வை சொன்னாங்க. நானே அதை ஒரு வலயத்தில் பேசும்போது சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த மக்கள் பலரும் இந்த ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது யாரோ பண்ணுற அரசியலுக்கு எப்படியோ விளைவுகள் வருது. இதுதான் அரசியல் களத்துக்குள்ளே பிளேயர் இல்லாதவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அந்த இதுக்குள்ளே அந்த பார்ட்டில் பிளேயர் இல்லாத கட்சியும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ பாஜகவுக்கு வர வேண்டிய சௌராஷ்டிரா ஓட்டு நாம் தமிழர் கட்சியால் இங்கே திமுக கழகத்துக்கு போகுது சூழ்நிலை வருது. எவ்வளோ சதவீத வாக்கு மற்ற கட்சிகளுக்கு இருக்குது? 33%. திமுகவுக்கு 33%, அதிமுகவுக்கு 24% அப்படின்ற மாதிரி. அதிமுக 24. களத்துக்குள்ள அதிமுக ஃபைட் பண்ணினாங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணலாம். ஃபைட் பண்ணாமல் கடைசி நேரத்தில் ஜெயிக்காதுன்னு பணம் செலவழிக்காமல் விட்டாலும் கடைசி நேரத்தில் மூர்த்தி மதுரை அமைச்சருக்குள்ள ஆட்கள்கிட்ட அதிமுக காரங்க விலை போனாலும் அது 20 கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கே சிட்டிங் எம்பியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறதாக நினைக்கிறீங்க சார்? செயல்பாடுகளை வச்சு உள்ள ஓட்டோட திமுக காங்கிரஸ் கூட்டணி, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸு, திருமாவளவன் வைத்துள்ள பறையர் வாக்குகள், திமுக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து, அதிகார பலம், இதுதான் அங்கே முடிவு பண்ணுது. இந்த கருத்து கணிப்பையும் தாண்டி அதிகார பலம் கடைசி 2 நாள் பெருசாக விளையாடும்.
பெருசு குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அதிகார பலத்தை வச்சு 144 போட்டு மோடியா லேடியான்னு கேட்கும்போது திமுககாரங்கள்லாம் படுத்துட்டாங்க. அது அதிமுக ஜெயிக்கல, அதிகார பலமும் ஜெயலலிதாவும் ஜெயித்தாங்க. அதே மாதிரி இப்போ அதே அதிகார பலத்தை ஸ்டாலின் காணிப்பார். இதனால தான் வந்து கிராமப்புற உள்ளாட்சியிலே வந்து கலைஞர் புரட்சித் தலைவர் பெறாத வெற்றியை பெறுவாங்க. களத்தில் அதிமுக நிற்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இங்கே செய்தி தொடர்பாளர்னு பேசக்கூடியவங்களும் அவங்களுக்காக வெப்பில் பேசக்கூடியவங்களுக்கும் கட்டும் எதிர்ப்புலாம் அந்த சுமன் ஸ்ரீராமன்லாம் அந்த களம் தெரியாமல் பேசுகிறது. அதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் சுமன் ஸ்ரீராமன்கள் இப்படி தான் பேசினாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஈரோடு கிழக்கில் அப்போ நான் சொன்னேன், இது இடைத்தேர்தலுங்க, செந்தில் பாலாஜி ஆர்கனைசேஷன் இதில் கடுமையாக போல் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லும்போது கட்டும் எதிர்ப்புன்னு ஊடகத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது அதிகார பலம் அங்கே பேசிச்சு. அதே மாதிரி மக்களவைத் தேர்தலையும் ஆளுங்கட்சியோட அதிகார பலம் பெரிய பலம். ஒரு அமைச்சர்களும் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு நீக்கப்பட்ட ஒரு ஒன்றிய செயலாளர் கூட தன் பகுதியில் தான் இருக்கக்கூடிய வார்டில் அதிக வாக்கு எடுத்து கொடுத்து மீண்டும் ஒன்றிய செயலாளர் ஆயிர முடியுமாங்கிற இதை வந்து திமுக முயற்சி பண்ணுறாங்கன்னா, எல்லா இடமே கட்சி நிர்வாகிகள் வந்து தங்கள் பகுதியில் அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி நிற்பாங்க. ஜெயலலிதா பண்ண அதே அரசியல் தான் ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா மாதிரி வெளிப்படையாக காட்டாமல் சைலண்டாக பண்ணுவார். அங்கே வந்து வெங்கடேசன் அவர்களுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கிற அதிமுகவிலேருந்து சரவணனாக இருக்கட்டும், பிஜேபியிலேருந்து ராமசீனிவாசனாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியிலேருந்து சத்யதேவி, இவங்களுக்கெல்லாமே அந்தந்த பகுதிகளில் என்ன மாதிரியான பார்வை மக்கள் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா? அது அகமுடையாருங்கிறதுல சரவணனுக்கு ஒரு பேக்கிங் உண்டு. ஏன்னா அகமுடையார் அரசியல் வந்து டல்லாக இருக்குது. முக்குலத்தோர் அரசியலில் அகமுடையார்கள் வந்து பலகீனப்பட்டதாக உணர்றாங்க. வைரவத்தேவர் குடும்பத்தில் உள்ள தஞ்சாவூர் காமராஜ் 57 வெங்கட்ராமன் அமைச்சரானதும் நிறுத்தின வைரவத்தேவர் குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, வைரவ சேர்வை குடும்பத்தில் உள்ளவங்க சரி, அகமுடையார் அரசியல் எங்களுக்கு இதாக இருக்குது, நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. முக்குலத்தோருங்கிறது ஒற்றுமைங்கிறது அவங்களுக்கு பலம் என்றாலும் அகமுடையார் அரசியலில் அவங்க பலகீனப்படுவோங்கிறது வந்து மதுரைக்குள்ளே அகமுடையார் அரசியல் வந்து ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது. இப்போ கள்ளர் மறவர் அரசியலாக மதுரை மாறிட்டும் போது அகமுடையார்கள் வந்து முக்குலத்தோருக்குள்ளே தனியாக தரலன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது சரவணன் என்னதுனால அந்த திரட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சரவணனுக்கு அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நாம் தமிழர் யாதவர் கேண்டிடேட்டை விட்டது பெரிய ப்ளஸ். மதுரை மத்தியில் யாதவர்கள் திரளுவாங்க. ஸோ மதுரை யாதவர் கோட்டைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல்லாம் யாதவர்கள் நல்ல கணிசமாக இருக்கிறாங்க. மதுரைக்குள்ளே ஒரு கட்டத்துக்குள்ளே பால்ராஜ் திமுக அந்த ஒரு யாதவர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனை ஜெயலலிதா அம்மையார் கோபாலகிருஷ்ணன் யாதவ் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி மதுரை எம்பிஆர்டே கோபாலகிருஷ்ணன் யாதவ ஜெயலலிதா அம்மையார் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த சமநீதி பார்வை போயிடுச்சு. ஸோ அப்போது சீமான் 100% காஸ்ட்டு பரவலாக வாழக்கூடிய சமுதாயம் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வராருன்னா யாதவர் கேண்டிடேட் ஒரு லேடி பரணி ஆக்டரோட ஒரு சிஸ்டர்னு நினைக்கிறேன், யாதவரை போடணுங்கிற ஒரு இதோடு அவங்க கோனார்பாங்க. அவங்க போட்டுக்கும்போது அந்த நாம் தமிழர் கோனார் கேண்டிடேட்டு கோனார்கள் வாக்கையும் மற்றபடி தமிழ் தேசிய வாக்குகளையும் எடுப்பாங்க. இவர் ராமசீனிவாசன் ஒரு பிஜேபியில் நிர்மலா சீதாராமன் ஆதரவாளர். பட் தேவையில்லாமல் சில விஷயங்களையும் பேசுவார். அதிமுக இருக்காதா? தேவையில்லை. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு இதை நெகட்டிவாக தான் கொடுக்கும். அது தேவையில்லை. பட் அவருக்கு தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் ஒரு ஆதரவை திரட்டுறாரு. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் தேவேந்திர குல வேளாளர் அங்கே ராமநாதபுரம் விருதுநகர் அளவு மதுரைக்குள்ளே இல்லை. விருதுநகரில் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். அவருக்கு திருச்சி கொடுக்கதா சொல்லி திருச்சியில் லோக்கல்ஸ் எதிர்க்க மதுரை வந்திருக்கிறாரு. மதுரையில் சௌராஷ்டிரா வாக்குகள் பெரிய பலம். அந்த வாக்குகளை அவர் பெற்றாருன்னா வாக்கு சதவீதம் அவருக்கு உயரலாம். சௌராஷ்டிரா வாக்குகள் திமுகவுக்கு போச்சுன்னா அவருக்கு 4வது இடத்துல தான் அவர் தேங்கி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சௌராஷ்டிரா ஓட்டில் தான் அவருக்கு அப்லிப்மெண்ட் இருக்குது. நாம் தமிழரோட தாக்கம் நாம் தமிழரோட நிற்கல, அது திமுகவுக்கும் லாபத்தை கொடுக்குது. பிறமொழியாளர்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு அனுகூல சத்துருவாக தான் சீமான் இருக்கிறார். இப்போ அதில் தொகுதியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனையான அந்த எய்ம்ஸ் அப்படிங்கிறது தேசிய அளவுலேயே கொஞ்சம் பிரச்சாரத்துலேயும் சரி, குறிப்பாக உதயநிதி அவர்கள் அந்த செங்கல் எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுற அந்த எய்ம்ஸ்ன்ற பிரச்சனை மதுரை தொகுதிக்குள்ளே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? வெங்கடேசன் அவர்கள் கூட நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து ட்வீட்லாம் போட்டு பண்ணிட்டுலாம் இருந்தார். பாஜக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுறாங்க. இங்கே சீட்டு வராதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அவங்கள சார்ந்தவங்கள்ட்ட ஒரு ரீச் இருக்க தான் செய்யும். அது போக தொகுதியில் வந்து வைகை வாட்டர் டெவலப்மெண்ட்டு, டூரிசம் டெவலப்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அது எந்த எம்பி வேண்டான்னு சொல்ல போகிறான்? எல்லாருமே அது வேணும்னு தானே சொல்லுவோம்.
அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி சொல்லும் செயலும் வேற. செய்துட்டு கேட்கலாம். சொல்லுவேன்னு சொல்றது செய்வேன்னு சொல்றது எல்லாரும் தான் செய்வேன்னு தானே சொல்லுவோம். ஓகேங்க சார். அப்போ நிறைவாக அப்போ மதுரை தொகுதியில் உங்களோட பார்வையில் இது ஓரளவு இந்த ஆர்டர் கரெக்டு தான். திமுக ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ணா திமுக. ஆனால் அந்த ஆர்டரில் நாம் தமிழர் பாஜகவில் நாம் தமிழர் வருவாங்க. ஏன்னா இப்போது போட்டி இல்லைங்கிற ஒரு களம் வரும்போது நாம் தமிழர் ஃபேண்டசியில் யாருவாங்க. மதுரை மத்திய மதுரை மேற்கில் விஜயகாந்த் 20% வந்தார் இல்லையா? அந்த மாதிரி திமுக அணிக்கு போட்டி இல்லைன்னு வரக்கூடிய இடத்துலலாம் மக்கள் சீமானு போடுவாங்க. பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அது மக்கள் இஷ்யூ பேஸ்ட் இருக்கு. அவரை நான் குறை சொல்லலை. அவரும் சில இஷ்யூஸை முன்வைக்கிறாரு. அந்த இது மக்கள் மத்தியில் என் நாடு இங்கே நீ யாரு இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை கொடுக்குது. அதையும் தாண்டி அவர் என்டர்டெய்னிங்காக பேசுகிறது ஒரு கடும் போட்டி இல்லாத காலத்தில் இந்த மாதிரி விஜயகாந்த் மதுரை மத்திய மதுரை மேற்கில் எழும்புற மாதிரி, அண்ணன் வைகோ மொடக்குறிச்சியில் எழும்புற மாதிரி, டாக்டர் ஐயா பெண்ணகரத்தில் எழும்புற மாதிரி, பெருந்துறையில் அண்ணன் வைகோ போட்டி இல்லாத களத்தில் எழும்புற மாதிரி நாம் தமிழருக்கும் ஒரு இது தமிழ்நாடு ஃபுல்லாக பல தொகுதிகளில் போட்டி இல்லாத காலத்தில் கரெக்டாக ரைஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மதுரை வச்சு சொல்லலை. கள்ளக்குறிச்சி அரக்கோணத்தில் சீமானுக்கு கூடிய கடும் கூட்டம். அங்கே வந்து போட்டி இல்லை, திமுக அணி கம்ஃபர்டபுளாக இருக்குது. கடைசி 3 நாளில் திமுக அணிக்கிட்ட அண்ணா திமுககாரங்க யாரும் நிற்க போகிறதில்ல. இப்போவே எல்லாரும் ஒன்றிய லெவலில் வேலை போயிட்டாங்க. அப்போ அண்ணா திமுக ஃபைட்டில் இருக்காது. அது சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டை விஜயகாந்துக்கு மதுரை மத்தியில் கொடுத்த மேற்கில் கொடுத்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட தியரி. போக போக அதை பார்க்கலாம். இந்த ஒப்பீனியன் பற்றின உங்களுடைய பார்வைகளையும் அங்கே தொகுதிகளுடைய நிலவரம், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.